இப்ப நம்ம நாட்டில் உள்ள சாதாரண மக்களுக்கும் போராளிகளுக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம். சாதாரண மக்கள் அடிபட்டாதான் திருந்துவாங்க. ஆனா போராளிகள் அடிபடாத முன்னாடியே மக்கள்கிட்ட வந்து சொல்லி போராடுவாங்க. அதான் வித்தியாசம். இப்ப சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பல ஃபேக்டரிகள் வருது, இப்ப தண்ணீரை உறிஞ்சி விற்கிற ஃபேக்டரிகள் வருது. அப்படினால நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் பல ஆபத்துகள் வருது. அதை வந்து மக்களுக்கு தெரியாது. அது வந்து நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து அலட்சியமா விட்டுருவாங்க. அதனால மக்களுக்கு என்ன ஆபத்து வருதுன்னு தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஆபத்தை வரும்போதுதான் அந்த மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அடிபட்டு தான் திருந்துவாங்க நம்ம மக்கள். ஆனா போராளிகளுக்கு இதனால இந்த ஃபேக்டரினால என்ன ஆபத்து வரும், இந்த தண்ணீரை வந்து இவ்வளவு இந்த ஃபேக்டரி உரியுதே, பின்காலத்துக்கு நம்ம தண்ணி இல்லாம போயிடுமே அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு அப்படி முன்கூட்டியே தெரியுதுன்னா அவங்க உலக அரசியலை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாட்டுல இந்த மாதிரி ஃபேக்டரி பிரச்சனை வந்துச்சு, அதே நாட்டுல அந்த நாட்டுல உள்ள கம்பெனி தான் இங்கேயே வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இந்த மாதிரி பல இந்த ஃபேக்டரியால நச்சு ஃபேக்டரி, இந்த காத்துனால புற்றுநோய்கள், பல நோய்கள் இந்த ஃபேக்டரியால வருது. அந்த நாட்டுல அணு உலை வந்துச்சு, அந்த அணு உலையினால இங்க என்ன பிரச்சனை, அது எல்லாமே அவங்க உலக அரசியலை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் போராளிகள். அது தெரிஞ்சதுனாலதான் அவங்க மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் போராளிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் வித்தியாசம். உலக செய்திகளும் உலக அரசியலும் உடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.